பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ அஞ்ஞான வாசத்தில் பாண்டவர்கள் சைலந்திரியை பார்த்து மோகித்தான் கீச்சகன். விடாது அவளுக்கு தொந்தரவு கொடுத்தான். அந்த கீச்சகனை எதிர்த்து பேசுவதற்கு விராட்ட ராஜ்யத்தில் யாரும் இல்லை. ஏன்னா மிகப்பெரிய பலசாலி. அந்த சைலந்திரியை என்ன சொல்லுது, ஓட ஓட துரத்தி கூந்தலை பிடித்து இழுத்து காலால் எட்டி உதைத்து ரத்தம் வரும் வரை இதை அனைத்தும் விராட்ட ராஜ்யத்தில் அத்தனை பேரும் சான்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியவில்லை. இதையே இந்த நீதியை கேட்பதற்கு யாரும் இல்லையா என்று மனக்குமுறலுடன், இது முதன்முறை அல்ல, ஏற்கனவே துச்சாசனால் அந்த சபையில் மிகப்பெரிய அபமானம். அது மட்டுமா அப்படின்னா, வனவாசத்தில் ஜெயத்ரதன் அவன் தன்னுடைய ரதத்தில் இவளை இழுத்து சென்றான். இப்பொழுது கீச்சகன், எவ்வளவு அபமானங்கள்! இதையெல்லாம் மனதிற்குள்ளே வைத்துக்கொண்டு பாவம் அந்த திரௌபதியினுடைய துக்கம், அது எப்படின்னா அந்த துக்கத்தினுடைய எல்லை என்று சொல்வார்கள். வேறு வழியே இல்லாமல் அழுது கொண்டு தன் மேனியை துடைக்காம அந்த ரத்தத்தை கூட என்ன சொல்லுது மாற்றணும்னு மனசு இல்லை. நேராக வந்தா இதில் என்னன்னா சுதேஷனைக்கு பயமாக போயிடுச்சு. அப்பா ஸ்நானம் செய், ஏதாச்சும் ஆகாரம் சாப்பிடு, அப்படியெல்லாம் எவ்வளவோ ஆறுதலாக சொல்வது போல் நடிக்கிறாள். ஆனால் அதை எதுவையும் நம்ப தயாராக இல்லை. நடு ராத்திரியில் எழுந்திருந்தால் தன்னை என்ன சொல்லுது சுத்தம் செய்து கொண்டு நேரா வள்ளலா பீமசேனன் உள்ள விஷயம் அத்தனையும் சொன்னவுடன் கடைசியில் அந்த தர்மத்தை பற்றி, இந்த தர்மராஜன் போல ஒரு கணவனை வாய்த்தவர்கள் அந்த பெண்டிர் எப்படி சுகமாக இருக்க முடியும் அப்படிலாம் சொல்ல, அம்மா இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, க்ஷமை மன்னிக்கக்கூடிய குணம் நிச்சயமாக வேணும் அப்படின்னு பீமசேனன் சொல்ல, அந்த குணம் இருந்தால் அவ்வளவுதான், ஒரு நாள் கூட இனி கடத்த முடியாது. ஏன்னா கீச்சகன் ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அதை உணர்ந்து அறிந்து கொண்ட பீமசேனன் பெண் வேடமிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கின்ற அந்த நாடக சாலைக்கு சென்று அங்கு திரௌபதி வர சொல்லி இருந்தால் கீச்சகனுடைய வதம் அரங்கேறியது. அது எப்படின்னா மிகவும் கோரமாக என்ன சொல்லுது, கீச்சகனுடைய வதம் நடந்தது. அவனுடைய மேனி கூட தெரியாத அளவிற்கு ஒரு மாமிச பந்து போன்று இருந்தது. இதோடு அந்த தொந்தரவு முடிஞ்சதுன்னு நினைச்சா, ஆனா 105 தம்பிகளும் என்னுடைய அண்ணனுக்கு சாவிற்கு காரணம் இந்த சைலந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கை கால்களை கட்டி அவனுடைய பிரேதத்துக்கு அருகிலே படுக்க வைத்து அந்த கீச்சகன் கூடையே எரித்து விட வேண்டும் அப்படின்னு விராட்டராஜன் கிட்ட சம்மதமும் பெற்றுவிட்டனர் கீச்சகனுடைய தம்பிகள். அப்போ மறைமுக பெயர்கள் இருந்துச்சு இல்லையா, ஜெயேசா ஜெயசேனா என்று கத்த இந்த துவனி வளலாவுக்கு கேட்க நேராக அந்த எரியூட்டப்படுகின்ற அந்த இடத்திற்கு வந்து அந்த 105 தம்பிகளையும் வதம் செய்து மீண்டும் சமையலறைக்கே போய் ஆனந்தமா எதுவும் அறியாதது போல் சேர்ந்து கொண்டான். இதுல என்னன்னா சைலந்திரிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பயமானது அனைவருடைய மனதிலும் குடிகொண்டது. எல்லா பிரஜைகளும் இப்ப எல்லாம் சேர்ந்துகிட்டாங்க. ராஜா கீச்சகன் துஷ்டன், அவனுடைய வதம் கந்தர்வர்களால் நடந்தது அப்படின்னாலும் இவ்வளவு அழகிய பெண் சரி நடந்து வரும் பொழுது அந்த மனதில் அந்த ஒரு ஆசை பிறக்கத்தானே செய்கிறது. அப்ப என்னன்னா அதற்கு உயிரே போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குமே, ஆனால் எங்கள் எல்லாருக்குமே பயம் தொற்றிக்கொள்கிறது. அப்போ இதற்கு என்னதான் பரிகாரம்? சைலந்திரி இந்த தேசத்திற்கு வேண்டாம், முதலில் அவளை இந்த நாடை விட்டு துரத்துங்கள் அப்படின்னு பிரஜைகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
பாருங்க, கீச்சகனால் தொந்தரவு அது முடிந்தது, அடுத்து தம்பிகளால் தொந்தரவு அது முடிந்தது, இப்போ பிரஜைகளால் தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு மட்டும் நிற்கவே இல்லை. அதுவும் அனைத்தும் திரௌபதியைத்தான் தேடி வந்தது. ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் வரக்கூடாதோ அத்தனை கஷ்டத்தையும் தாங்கி நின்றவள் யார் அப்படின்னா திரௌபதி. பாருங்க, இப்போ பிரஜைகள் சொல்லும்போது நேரா விராட்டராஜனுக்கு மனதிலே பயம், நாம் சொல்லிவிட்டால் கந்தர்வர் வந்து தன்னை கொன்று விடுவாரோ அப்படின்னு விராட்டராஜனே பயந்தான். பிரஜைகள் ஒரு பக்கம் சொல்றது இருக்கட்டும், நேரா என்ன பண்றா, சுதேஷனையை அழைத்து, ஏன்னா ஒரு ஆண்மகன் தவறு செய்திருந்தால் நேரடியாக அதற்கு உரிய தண்டனையை ராஜன் கொடுக்கலாம். ஆனால் இவளோ பணிப்பெண், சந்தனத்தை அரைத்து கொடுப்பவளாக இருக்கிறாள். இவளால் பிரஜைகளுக்கு இப்படி ஒரு தொந்தரவு அப்படின்னு வந்திருக்குன்னா சுதேஷனையை அழைத்து நீ பக்குவமாக சொல்லி இந்த தேசத்தை விட்டு அவளை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் சொல்லிட்டான். சுதேஷனை அவளுக்கும் உள்ளூர பயம், ஏன்னா திரௌபதியை இப்பொழுது பார்ப்பதற்கே அனைவரும் பயந்தனர். ஏன்னா ஏதாவது வார்த்தை பிறன்று வந்தால் கூட இவருடைய கணவன் அதாவது கந்தர்வர்கள் உயிரையே எடுத்து விடுகின்ற அளவிற்கு பலசாலிகளாக இருக்கின்றனர். அப்படின்னா ஒரு வார்த்தையையும் அந்த சைலந்திரி முன்னாடி என்ன சொல்லுது, எண்ணி எண்ணி பேசலாயினர். அம்மா, இந்த நாட்டில் உள்ள பிரஜைகள் அனைவரும் உன்னை கண்டு பயப்படுகின்றனர். இனி நீ இந்த தேசத்தில் இருந்தால் நிச்சயமாக எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. பாருங்க, இது என்ன ஒரு புதிய தலைவலி. அப்ப இது அனைத்தையும் கேட்ட சைலந்திரி, நீங்கள் நினைப்பது போல் அல்ல, இனி யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது, தவறு செய்தவர்கள் தானே தண்டிக்கப்பட்டார்கள், நீங்களாக ஏன் அப்படியெல்லாம் சொல்றா. ஆனால் அதை அத்தனையும் கேட்டால், ஆனால் நிச்சயமாக நீ இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்பதனை கொஞ்சம் தைரியமாக சொல்லிவிட்டாள். ஆனால் சைலந்திரி, இவ்வளவு நாள் பொறுத்தீர்கள், 13 நாட்கள் நீங்கள் காத்திருங்கள், நிச்சயமாக என்னுடைய கந்தர்வர்கள் வந்து என்னை அழைத்து செல்வர் அப்படின்னா ஒரு நிம்மதி பெருமூச்சு. யாருக்குன்னா சுதேஷனைக்கு. இவ்வளவு நாள் ஆனது, இன்னும் 13 நாட்கள் அவகாசம் கேட்கிறாள். அதற்கு பிறகு இவள் சென்று விட்டால் அனைவருக்கும் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு சுதேஷனையும், ஏன்னா மாறி பேசினால் மீண்டும் ஆபத்து தனக்கே வந்துவிட்டால் என்ன செய்வது என்கின்ற பயத்தினால் அவள் சொன்ன 13 நாள் அவகாசத்திற்கு ஒத்துக்கொண்டாள் சுதேஷனை. சரி பாருங்க, 12 வருடம் ஒரு வருட அஞ்ஞான வசத்தில் கடைசி ஒரு 15 நாட்களை கடத்துவதற்கு எவ்வளவு தொந்தரவுகள், எவ்வளவு தொந்தரவுகள். சரி, இப்ப இந்த இடத்துல இந்த கீச்சகன் இறந்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியானது எல்லா இடத்திலையும் பரவியது. ஏன்னா கீச்சகன் மகாபலிஷ்ணன், அவனை கொல்வது அப்படின்னா அவ்வளவு லேசான விஷயம் அல்ல. மிகப்பெரிய பலசாலி யாராவது இருந்தால் மட்டுமே. ஆனா பரவியது எப்படின்னா, யாரோ சந்தனத்தை தேய்ப்பவள், அவள் மேல் என்ன சொல்லுது, ஆசை கொண்டதால் அவனுடைய கணவனான கந்தர்வர்கள் வந்து கீச்சகனை கொன்றனர் அப்படிங்கிற அந்த செய்தி. இந்த செய்தி பரவ எங்கன்னா ஹஸ்தினாபுரம் வரையிலும் இந்த செய்தி போய் சேர்ந்தது. சரி, ஆனா கௌரவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு வருட காலமாக நிறைய ஒற்றர்கள் எல்லா இடத்துக்கும் அனுப்பி பாண்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து வர வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்லை, நிறைய பேரை அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா பாண்டவர்களுக்கு தர்ம தேவதையினுடைய ரட்சணை 1, துர்காதேவியினுடைய அனுகிரகம் 2, ஏன் பரிபூர்ண கிருஷ்ணனுடைய கிருபா, இந்த 3 விஷயமும் பாருங்க, ஒற்றர்கள் பார்த்தாலும் இவர்கள்தான் பாண்டவர்கள் என்று யூகிக்க முடியாதபடி அவர்களுடைய அறிவை மழுங்க செய்திருந்தான் இறைவன். அப்ப கடைசி வரையிலும் அவர்களுக்கு எந்த விதமான தடயமும் கிடைக்கவில்லை. ஒருவன் என்ன செய்தான், அந்த பாண்டவர்களுடைய சாரதி சென்று கொண்டிருந்தான், பின்னையே சென்றான். அவன் நேராக துவாரகைக்கு சென்றான். உடனே அவனை நிறுத்தி பாண்டவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க, இந்த மாதிரி வந்து ஒரு இடத்தில் நின்று அவரவர்கள் ஸ்தானத்திற்கு சென்று விடுங்கள் என்று சொன்னார்களே தவிர
பாண்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு துளி விஷயம் கூட எங்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ கடைசி வரை ஒற்றர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிந்ததா அப்படின்னா அந்த ஒற்றர்களை எல்லாம் அழைத்து அந்த துரியோதனாதிகள் கேட்கும் பொழுது இதுவரை எந்த விஷயமும் தெரியவில்லை மன்னா. உடனே ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, கீச்சகன் இறந்தான். அதாவது ஏதோ ஒரு பணிப்பெண்ணாம், அவருடைய கணவன்மார்கள் கந்தர்வர்களாம், அவர்கள் வந்து கீச்சகனை கொன்றனர் அப்படின்னு சொன்னா. ஆனா அதன் மேல மிகப்பெரிய சந்தேகம் யாருக்கும் எழவில்லை. கர்ணன் என்ன செய்தான் இந்த நேரத்தில், பாண்டவர்கள் நிச்சயம் உயிரோடு இல்லை, அப்படி ஒரு வேளை இருந்திருந்தால் நிச்சயமாக ஒற்றவர் கண்களில் பட்டிருப்பார்கள். ஏன்னா இவ்வளவு நாள் வனவாசத்தில் அவர்கள் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்திருப்பார்கள். அதையெல்லாம் தாக்கு பிடிக்கும் அளவிற்கு நிச்சயமாக பாண்டவர்கள் உடம்பில் தெம்பு இல்லாமல் கூட இருக்கலாம், அவர்கள் நிச்சயமாக உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் சொன்னான். ஆனா அதைய கேட்ட துரோணாச்சாரியார், கர்ணா நீ சொல்வது தவறு அப்படின்னா. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அவர்களுக்கு அந்த மாதிரி அந்த சாவு நிச்சயமாக வராது கர்ணா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா சர்வகாலமும் சத்தியத்தையே பேசுபவர்கள் பாண்டவர்கள். அது மட்டுமல்ல, தர்மத்தின்படி தன்னுடைய ஜீவனை நடத்துபவர்கள் பாண்டவர்கள். அப்படி ஏன்னா அவர்களுக்கு எல்லா லட்சணமும், ஒரு மனிதனாக பிறந்தால் 32 லட்சணம் வாயுதேவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அத்தனை லட்சணத்தோடு பிறந்தவனே பீமசேனன், வாயுவினுடைய அவதாரம். அதுபோக அந்த தர்மத்தின் ஆச்சரணை, தர்மத்தை படிப்பது தெரிந்து கொள்வது ஒன்று, அந்த தர்மத்தை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுது, தினசரி கடைபிடிப்பது. அதே மாதிரி அவர்கள் யாருக்குமே கோபம் வராது, சாத்வீக குணத்தை சேர்ந்தவர்கள், க்ஷமா குணம், யாரையும் மன்னிக்க கூடிய பண்பை உடையவர்கள். ஞானிகள் வந்து உபதேசம் செய்தால் அதனை செவிமடுத்து கேட்பவர்கள். அதனால இவ்வளவு அற்புதமான குணங்களை கொண்டவர்களுக்கு அந்த மிருத்யு, அந்த சாவு வந்திருக்கும் அப்படின்னு நீ சொல்வது நிச்சயமாக என்ன சொல்றது தவறு. இந்த ஒப்பந்தம் அப்படின்னா ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னா, அந்த காரணம் என்னன்னா, அந்த ஒப்பந்தம் தான் காரணம். ஒரு வருடம் அஞ்ஞான வாசம் அப்படின்னா நம்மளுடைய கண்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இறந்தார்கள் அப்படிங்கிற கூற்று நிச்சயமாக நம் கண்ணுக்கு தெரியவில்லையே தவிர அவர்கள் நிச்சயம் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று அறுதியிட்டு துரோணாச்சாரியார் கூறினார். பாருங்க, ஏன்னா அந்த ஒரு வருட அஞ்ஞான வாசத்தில் நம் கண்ணுக்கு தெரிந்துவிட்டால் கிருஷ்ணன் அவ்வளவு லேசில் விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு நன்றாக யோசனை செய் கர்ணா. இந்த நேரத்தில் பீஷ்மர் எழுந்தார். எந்த தேசத்தில் அந்த பாண்டவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு ஒரு சில சூட்சணைகளை, அதாவது இந்த மாதிரி இருந்தால் இந்த தேசத்தில் அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் என்ன சொல்றார் பாருங்க. எந்த ஊரினிலே அந்த ஊரில் வாழ்கின்ற பிரஜைகள் தர்மத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, ஏன்னா தர்மராஜன் எங்கு இருக்கிறானோ அந்த தேசத்தில் அவன் மட்டும் அல்லாது அந்த தேச பிரஜைகள் அனைவருமே தர்மத்தின்படி வாழ்பவர்களாக இருப்பர். அது மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒருவர் வயிற்றெரிச்சல் நிச்சயமாக படமாட்டார்கள். அது மட்டுமா, அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக கெட்ட நோக்கத்தை உடைய வார்த்தைகள் என்றும் பிரயோகிக்க மாட்டார்கள். அந்த மாதிரி தேசம் உண்டென்றால், திருட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நடக்காத ஒரு இடம் எங்கு இருக்கிறதோ. அடுத்து பாருங்க, சீலர்களாக இருப்பர். சீலர்கள் அப்படின்னா நல்ல நடத்தை உடையவர்களாக இருப்பர். எந்த ஒரு தவறையும் பெரிது பிடித்தாது மன்னிக்கும் சுபாவத்தை கொண்டிருப்பவர்கள் எங்கு ஜாஸ்தி இருக்கிறாங்களோ. பிரஜைகளும் சத்தியத்தையே பேசுபவர்களாக,
அது போக எப்போ சத்தியத்தையும் தர்மத்தையும் அவர்கள் அனுஷ்டானம் செய்கிறார்களோ பாருங்க, அவர்கள் புஷ்டியாக இருப்பர். யாரு? பிரஜைகள். எங்கு தர்மம் இருக்கிறதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகளும் தேகத்திலும் மனதிலும் எந்த விதமான விகாரம் இல்லாமல் புஷ்டியாக இருப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அந்த நாட்டினிலே வேத கோஷம் ஒழித்து கொண்டே இருக்கும், யாக யஜ்ஞங்கள் நடந்து கொண்டே இருக்கும், அந்த பெய்கின்ற மழையானது கொஞ்சம் கூட நிற்காது, அற்புதமாக மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு கேட்பாங்கல்ல. நாம கேட்க வேண்டாம், பிரார்த்தனை செய்ய வேண்டாம். எந்த இடத்தில் சத்தியமும் தர்மத்தின் படி அந்த நாடு பிரஜைகள் நடக்கிறார்களோ தானாக இயற்கையானது மழையை நிச்சயமாக பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சூச்சனைகளை பீஷ்மர் கூறிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா எந்த இடத்தில் இதெல்லாம் காண்கிறதோ அந்த இடம்தான் பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடம் என்பதனை பீஷ்மர் சொல்ல முயற்சித்து கொண்டு இருக்கிறார். இதை ரொம்ப கூர்மையாக கவனித்து வருகிறான் துரியோதனன். இந்த சபையில் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.